Hi friends, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷனில் தான் ஃபியூல் ஃபில் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற கார்ட்ஸ்லேயே SBI BPCLோட ஆக்டேன் கிரெடிட் கார்டு மட்டும்தான் ரொம்ப அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. இந்த கார்டை யூஸ் பண்ணி BPCL ஃபியூல் ஸ்டேஷனில் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 7.25% ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது இந்த கார்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கொடுக்குறாங்க, இந்த கார்டை எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வேணும், இந்த கார்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதாங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்பவே தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்டுக்கு என்னென்ன வெல்கம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கிறத பார்த்துடலாம். இந்த SBI BPCL ஆக்டேன் கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீஸ் 1500 + GST வரும். இதை பே பண்ணி நீங்கள் இந்த கார்டை வாங்கும்போது இந்த ஃபீஸ் பே பண்ண 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு 1500 rupees ஒர்த் இருக்கிற 6000 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வெல்கம் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா. ஸோ இனிஷியலாக நீங்கள் என்னதான் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணி இந்த கார்டை வாங்கினாலும் நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்ஸ்லேயே கிடைச்சிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த வெல்கம் பெனிஃபிட் நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த அளவுக்கு நீங்கள் ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணி இந்த கார்டை வாங்க விருப்பப்படல அப்படின்னா இந்த கார்டோட ஸ்மால் வெர்ஷன் SBI BPCL கிரெடிட் கார்டோட ரிவ்யூவை நம்ம சேனலில் சீக்கிரமாக போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த SBI பேங்கோட BPCL ஆக்டேன் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 3 கேட்டகரியில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணுற ஃபியூல் டிரான்சாக்ஷனுக்கு 25x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட் நீங்கள் பண்ணுற ப்ரிஃபர்டு கேட்டகரி ஸ்பென்ஸ்க்கு உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தேர்டாக நீங்கள் பண்ணுற மற்ற எல்லா நார்மல் ஸ்பென்ஸ்க்கு உங்களுக்கு 1x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷனில் எப்போ ஃபியூல் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிளாட்டாக 7.25% வேல்யூ பேக் கிடைக்கும். அதாவது நீங்கள் 100 rupeesக்கு ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு ஃபியூல் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா. ஸோ 25 ரிவார்ட் பாயிண்ட்ஸோட வேல்யூ 6.25 rupees வரும். ப்ளஸ் அடிஷனலாக உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவரும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 7.25% ஒருத்தர் இருக்கிற ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் போடுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபியூல் டிரான்சாக்ஷன் பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷனில் பண்ணீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். பர் பில்லிங் சைக்கிளுக்கு நீங்கள் மேக்ஸிமம் 2500 ஃபியூல் பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது ருபீஸில் பார்த்தீங்கன்னா 10,000 rupeesக்கு நீங்கள் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கும் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 10,000க்கு மேலே நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு உங்களுக்கு ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. நோட் பண்ணிக்கோங்க, பர் பில்லிங் சைக்கிளுக்கு நீங்கள் 10,000 வரைக்கும் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். கேலண்டர் மந்த்துக்கு கணக்கு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கார்டோட ஸ்டேட்மெண்ட் Jan 20 ஸ்டார்ட் ஆகி Feb 19 வரைக்கும் கணக்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பீரியட்குள்ள நான் வந்து 10,000 வரைக்கும் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம். மற்ற கார்ட்ஸில் கேலண்டர் மந்த் பேஸ் பண்ணி கணக்கு பண்ணுறது மாதிரி நீங்கள் January 1 January 31 வரைக்கும் உங்களுக்கு கணக்கு வராது. ஸோ என்னோட கேஸில் நான் Jan 20 Feb 19 வரைக்கும் 10,000க்கு ஃபியூல் ஃபில் பண்ணும்போது எனக்கு இந்த ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த்தும் சேம் அதே மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் பீரியட்குள்ள நான் 10,000க்கு ஃபியூல் ஃபில் பண்ணியிருக்கணும். 10,000க்கு மேலே நான் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது எனக்கான அந்த ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இடநாளில் டேட்ஸ் வருது, எனக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கார்டை வாங்கின உடனே கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க கிட்ட இந்த பில்லிங் சைக்கிள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்ரி மந்தோட செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து பில்லிங் சைக்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு மந்த்லி ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் ஆகிறதும் கேலண்டர் மந்த் முடிகிறதும் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக உங்கள் கேலண்டர் மந்த்தை பேஸ் பண்ணியே உங்களுக்கான ஃபியூல் டிரான்சாக்ஷனை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேஷனுக்கான அவைலபிள் டேட்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ சேலரி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான பில்லிங் சைக்கிளை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பில்லிங் சைக்கிளும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான ஃபியூல் பேமெண்ட் எந்தெந்த டைமில் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். பில்லிங் சைக்கிள் அப்பையும் கரெக்டாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். நம்மளை போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி 4,000 rupeesக்கு கம்மியான வேல்யூவில் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் பண்ணுற இந்த ஃபியூல் டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சப்போஸ் 4,000க்கு மேலே ஃபியூல் டிரான்சாக்ஷன் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்காது. அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த 25x ரிவார்ட் பாயிண்ட்ஸும் ஃபியூல் சர்சார்ஜ் வேவரும் உங்களுக்கு நீங்கள் எந்த டேட்டில் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் உங்களுக்கான கிரெடிட் பாயிண்ட்ஸ் கிரெடிட் ஆயிரும். ஆல்சோ இவங்க மந்த்லி ஒன்ஸ் மெர்ச்சன்ட் ஐடியா ரிவ்யூ பண்ணுவாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் 4,000 rupeesக்குள்ள நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு 100 rupees ஃபியூல் சர்சார்ஜ் வேவராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் ரெண்டுமே வந்து 10,000 வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. நம்ம ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் இந்தியன் கிரெடிட் கார்டோட வீடியோவில் பார்த்தது மாதிரி இந்த ஃபியூல் சர்சார்ஜுக்கு போடுற GST நம்ம தான் பே பண்ணணும். ஆல்சோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பாரத் பெட்ரோலியம் வெப்சைட் அண்ட் ஆப்பில் 100 rupees ஃபியூல் லூப்ரிகன்ஸ் அண்ட் பாரத் கேஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது சேம் அதே 25x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ நீங்கள் பாரத் கேஸில் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் பர் பில்லிங் சைக்கிளுக்கு கேப்பாக 500 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் 2,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணும்போது பர் பில்லிங் சைக்கிளுக்கு இந்த ஆக்சலரேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் பாரத் கேஸில் 2,000 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 125 rupees வேல்யூ பேக் கிடைக்கும். ஃபியூவலை தவிர நீங்கள் டைனிங், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், கிராசரி அண்ட் மூவிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு 100 rupeesக்கும் உங்களுக்கு 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2.5 rupees ரிட்டர்னாக கிடைக்குது. இது போக நீங்கள் பண்ணுற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிளாட்டாக
டேரக்டா 1 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ வெறும் 25 பைசா மட்டும்தான். நீங்க சப்போஸ் வேலட்ல டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணீங்கனாலோ இல்ல பிபிசிஎல் தவிர வேற ஏதாவது ஃபியூல் ஸ்டேஷன்ல நீங்க ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்காது. இந்த கார்டில் உங்களுக்கு பர் கேலண்டர் இயருக்கு 4 காம்ப்ளிமெண்டரி டொமஸ்டிக் விசா லான்ச்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் 1 விசிட் per quarter. இந்த கார்டுக்கு எலிஜிபிள் இருக்கிற ஏர்போர்ட் லான்ச்சஸோட லிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான ரெகுலர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் போக இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் ஆனம்க்கு 3 lakhsக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2000 rupees ஒர்த் இருக்கிற கிஃப்ட் வச்சர் ஆதித்யா பிர்லா ஃபேஷன், யாத்ரா, பாட்டா ஆர் ஹஷ் பெப்பீஸ்னு நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டில் ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த வச்சர் வித்தின் 5 working daysக்குள்ள உங்கள் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷனுக்கான வவுச்சரை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற ஏதோ ஒரு பிராண்ட்ஸில் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர் இயருக்கு 2 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த கார்டோட ஆனுவல் ஃபீஸ் 1500 plus GST உங்களுக்கு வே ஆஃப் ஆயிரும். ஆல்சோ இந்த கார்டில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃப்ராட் லைபிலிட்டி கவர் அப் டு 1 lakh வரைக்கும் இருக்கு. சப்போஸ் உங்கள் கார்டில் ஏதாவது ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா 1 lakh வரைக்கும் உங்களுக்கு கவரேஜ் இருக்கு. நீங்கள் எந்த அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்லை. ஆல்சோ நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை டேரக்டாக பிபிசிஎல் பெட்ரோல் பம்ப்லேயே ரெடீம் பண்ணிக்கலாம். இல்லைனா எஸ்பிஐயோட ரிவார்ட் பாயிண்ட் ஷாப் அண்ட் ஸ்மைல் ரிவார்ட்ஸ் கேட்டலாக்ல ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நார்மலாக கார்டு அப்ளை பண்ணும்போது இருக்கிற பேஜில் பாதி தான் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபுல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சீங்கன்னா மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப எஃபோர்ட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து சேரும். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்களும் டீட்டெயிலாக படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அஃபிஷியல் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த கார்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் மினிமம் 21 இருக்கணும். சப்போஸ் செல்ஃப் எம்ப்ளாயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 25 இருக்கணும். டாக்குமெண்ட்ஸில் பேன் கார்டு கம்பல்சரி வேணும். இன்கம் ப்ரூஃப்காக லேட்டஸ்ட் பே ஸ்லிப் ஆர் ஐடி ரிட்டர்ன் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு, ஆட் ஆன் கார்டு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் மினிமம் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இந்த கார்டோட சில முக்கியமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸை பற்றி பார்த்துடலாம். இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 1500 plus GST வரும். சப்போஸ் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் ஆனம்க்கு 2 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் பே ஆஃப் ஆயிரும். இந்த கார்டோட ஃபினான்ஸ் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3.75% இருக்கும் பர் மந்த்துக்கு. பர் ஆனம்க்கு இது 45% வரைக்கும் இருக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி சப்போஸ் நீங்கள் கேஷ் வித் ட்ராவல் பண்ணீங்கன்னா 2.5% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் உங்களுக்கு ஃபீஸாக வரும், மினிமம் 500. பேமெண்ட் டிஸ்கவுண்ட் ஃபீஸ் 2% ஆஃப் த பேமெண்ட் அமௌண்ட் இருக்கும், மினிமம் 500 ஃபீஸாக வரும். ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 3.5% வந்து ஃபீஸ் வரும். சப்போஸ் இந்த கார்டுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய மினிமம் அமௌண்ட் டியூ கூட நீங்கள் பே பண்ணல அப்படின்னா இதுக்கான லேட் பேமெண்ட் சார்ஜஸ் உங்கள் அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோங்கிறத ஷோ பண்ணுறேன். தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கார்டுக்கு கட்ட வேண்டிய பில் அமௌண்ட்டை டேரெக்டாக எஸ்பிஐ பேங்கோட பிரான்ச்சில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 plus டேக்ஸ் வந்து ஃபீஸாக வரும். என்னோட கிரெடிட் கார்டோட பில்ஸை கரெக்டாக நான் ஆன் டைமில் பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஸோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்க. ரெண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் 199 plus GST வரும். இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீஸ்க்கும் GST சேர்த்து வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு உங்களுக்கு ஒருத்தர் இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ எவ்ரி மந்த்தும் நீங்கள் ஃபியூலுக்காக ஒரு 10,000 rupees இந்த கார்டை யூஸ் பண்ணி பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷனில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு 10,000 rupeesக்கும் உங்களுக்கு 6.25% ரிட்டர்னாக கிடைச்சிருக்கும். ஸோ 1 year ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 1,20,000க்கு உங்களுக்கு ஆக்சிலேட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக 30,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி ஒரு ரிவார்ட் பாயிண்டோட வேல்யூ 25 பைசா. ஸோ உங்களுக்கு 7,500 rupees வேல்யூ பேக்காக கிடைச்சிருக்கும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷன்லேயே POS மிஷின் மூலியமாக நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கார்டில் உங்களுக்கு 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கிறதுனால நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண இந்த 1,20,000க்கு 1,200 rupees ஃபியூல் சர்சார்ஜ் வேவராக கிடைச்சிருக்கும். இது போக நீங்கள் 10x ரிவார்ட் கேட்டகரிஸில் மந்த்லி ஒரு 5,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இது மூலியமாக பர் இயருக்கு 60,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்காக உங்களுக்கு 6,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இதோட வேல்யூ 1,500 rupees வரும். ஆல்சோ நீங்கள் அதர் கேட்டகரிஸில் பர் மந்த்துக்கு ஒரு 6,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். இது மூலியமாக வருஷத்துக்கு ஆவரேஜாக நீங்கள் ஒரு 72,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு உங்களுக்கு கேஷ்பேக்காக ஒரு 720 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். இதோட வேல்யூ 180 rupees. ஆல்சோ இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் படி நீங்கள் பர் இயருக்கு 2 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த இயருக்கான ஆனுவல் ஃபீஸ் 1500 plus GST, அதாவது 1,770 rupees உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். அது போக சப்போஸ் நம்ம 3 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த 2,000 rupees ஒர்த் இருக்கிற போனஸ் கிஃப்ட் வச்சர் செலக்டட் பிராண்ட்ஸில் கிடைக்கும். இதையுமே நான் கால்குலேஷனில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 2,52,000க்கு உங்களுக்கு வேல்யூ பேக்காக 12,150 rupees கிடைச்சிருக்கும். அந்த போனஸ் 2,000 கிஃப்ட் வச்சரி நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா 14,150 rupees உங்களுக்கு வேல்யூ பேக்காக கிடைச்சிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் இல்லாமல் கணக்கு பண்ணீங்கன்னா கூட அரௌண்ட் ஒரு 13,000 rupees இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் படி 1 year ஃபுல்லாக நீங்கள் ஃபியூல் அண்ட் அதர் டிரான்சாக்ஷனுக்கு இந்த கார்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 13,000 to 15,000 rupees ஒர்த் இருக்கிற ஃபியூல் ஃப்ரீயாக கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இயர்லி ஒன்ஸ் ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணிக்கலாம். ஆர் இப்போ நம்ம போட்ட எக்ஸாம்பிள் படி பர் மந்த்துக்கு நீங்கள் ஃபியூலுக்காக 10,000 rupees தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ 1 yearக்கு நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஃபியூல் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கான ஃபியூல் ஃப்ரீயாக கிடைக்குது. ஆல்சோ இந்த கார்டில் இருக்கிற ஏர்போர்ட் லான்ச்சஸ் பெனிஃபிட்டை நான் இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா
ஆல்ரெடி நீங்கள் அச்சீவ் பண்ணாத மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டாக நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் இந்த ஏர்போர்ட் லான்ச்சஸ் பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற 4 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச்சஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு 4000 rupees நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த கார்டு உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதுன்னு உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கான மந்த்லி ஃபியூல் ஸ்பெண்ட் 10,000க்கு கம்மியாக தான் இருக்குது. அது போக நீங்கள் பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷனில் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபியூல் ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கார்டை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பாரத் பெட்ரோலியம் ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இந்த கார்டில் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான கேஷ்பேக் கிடைக்குது. ஆல்சோ இந்த கார்டுக்கு நீங்கள் பே பண்ணுற ஜாயினிங் ஃபீஸ் வெல்கம் பெனிஃபிட் மூலிமா நீங்கள் ஈஸியாக ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். அது போக நீங்கள் 2 lakhsக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸும் வே ஆஃப் ஆயிரும். இந்த கார்டோட ஆனுவல் ஃபீ வேர் லிமிட்டும் 2 lakhs மட்டும்தான் இருக்குது. இதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய மற்ற கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த அமௌண்ட் ரொம்பவே பரவாயில்ல. இந்த கார்டில் உங்களுக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச்சஸ் இருக்குது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா நீங்கள் ப்ரீவியஸ் மந்த்ஸில் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான லான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இவங்க மென்ஷன் பண்ணலை. இது போக உங்களுக்கு இந்த கார்டில் ஃப்ராட் லைபிலிட்டி கவர் 1 lakh வரைக்கும் வந்துடுது. இந்த கார்டில் ஃபியூல் இல்லாமல் டைனிங் அண்ட் கிராசரி ஸ்பென்ஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2.5% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது. இது ரொம்ப சூப்பரும் இல்லை, ரொம்ப மோசமும் இல்லை. இப்போல்லாம் மற்ற கார்ட்ஸில் சேம் இதே கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு ஃபியூல் கிரெடிட் கார்டு. இந்த கேட்டகரிஸில் நம்ம வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இந்த கார்டில் எதிர்பார்க்க முடியாது. இந்த கார்டோட டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டாக கொடுக்குற 2000 rupees வவுச்சரோட யூசபிலிட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. இவங்க பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டோட வவுச்சர் கொடுக்கறதுனால நம்ம ஃபேஷன் ஆர் ட்ராவல் சைடில் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக காமனாக ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஏதாவது ஒரு வவுச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி கேட்டகரிஸில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். RBL பேங்கோட இந்தியன் எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டோட மைல்ஸ்டோன் பெனிஃபிட்டில் கொடுக்கறது மாதிரி 2000 rupees ஒர்த் இருக்கிற பாயிண்ட்ஸாகவே அவங்க கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. வவுச்சராக கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு போனஸ் பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா 8,000 or 9,000 போனஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணி இருந்திருக்கலாம். இது என்னோட ஒரு ஒப்பீனியன் மட்டும்தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதர் கேட்டகரிஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம எப்பயுமே சொல்கிறது மாதிரி நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மினிமம் 1 rupee வேல்யூ பேக்காக கிடச்சிருக்கணும். ஆனால் இந்த கார்டில் 100 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது வெறும் 25 paisa மட்டும்தான் உங்களுக்கு வேல்யூ பேக்காக கிடைக்குது. இது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு வேல்யூ தான். ஏன்னா இந்த கார்டுக்காக நம்ம 1500 rupees ஃபீஸாக பே பண்ணுறோம். இப்போல்லாம் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்ட்ஸ்லேயே பேஸ் ரிவார்ட் ரேட் 1% கொடுக்குறாங்க. பட் 1500 ஃபீஸாக பே பண்ணி 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது மற்ற கேட்டகரிஸில் வெறும் 25 paisa வந்து வேல்யூ பேக்காக கிடைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசம். ஈவன் இது ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன்னா கூட பரவாயில்ல. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேயே அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு கார்டுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வாங்கும்போது நார்மலாக நீங்கள் 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வெறும் 25 paisa மட்டும்தான் வேல்யூ பேக்காக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக இந்த கார்டை வாங்குறீங்கன்னா SBIயோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் ஆன்லைனில் எங்கே ஸ்பெண்ட் பண்ணாலுமே 100 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 5% கேஷ்பேக்காக கிடைக்கும். இதோட ஃபுல் ரிவ்யூவாக நம்ம சேனலில் ஆல்ரெடி ரொம்ப தெளிவாக ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் டைனிங் அண்ட் கிராசரி எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு கார்டு வாங்கணும்னு பார்க்குறீங்கன்னா HSBCயோட லிவ் பிளஸ் கிரெடிட் கார்டை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த கார்டில் இந்த கேட்டகரிஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாட்டாக 10% கேஷ்பேக் கிடைக்கும். இதோட டீட்டெயில்டு வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இல்லை, பாரத் பெட்ரோலியம்ல மட்டும்தான் நான் ஃபியூல் ஃபில் பண்ணி ஆகணுங்கிற கண்டிஷன்லாம் எனக்கு இல்லை, இந்தியன் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற பட்சத்தில் இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிறதுலேயே ஃபியூல் ஸ்பென்ஸ்க்கு அதிகமான கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய RBL பேங்கோட எக்ஸ்ட்ரா கிரெடிட் கார்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூவை நம்ம சேனலில் ஆல்ரெடி ரொம்ப தெளிவாக போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பாரத் பெட்ரோலியம்ல மட்டும்தான் நீங்கள் ஃபியூல் ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த கார்டு தான் இப்போதைக்கு இருக்கிறதுலேயே அதிகமான கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு கார்டாக இருக்குது. சப்போஸ் இந்த அளவு ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் இந்த கார்டோட ஸ்மால் வெர்ஷன் SBI BPCL கிரெடிட் கார்டை பற்றின ரிவ்யூவை ரொம்ப சீக்கிரமாக போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது மூலிமா இந்த சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வீடியோ போடுறதுக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.